இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. அதனால் விநாயகப் பெருமானை வணங்குபவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். நாம் அனுதினமும் பெரிதாக பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்ய வேண்டியதில்லை. சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தெரிந்தவர்கள் சொல்லலாம், சொல்ல தெரியாதவர்கள் பூஜை அறையிலே அமர்ந்து நான் சொல்கின்ற இந்த விநாயகப் பெருமானுடைய தமிழ் ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொன்னாலே வாழ்வு சிறக்கும். நமக்கு ஜாதக ரீதியாக இருக்கின்ற தடைகள் தோஷங்கள் எல்லாம் விலகும், நல்லது நடக்கும். விநாயகப் பெருமானை பற்றிய இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லுங்கள். அனுதினமும் வீட்டிலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒரு நல்ல தலைமுறை உருவாவது ஆன்மீகத்தால் தான் உருவாக்க முடியும். ஒரு குழந்தைக்கு பக்தியை நல்ல விதத்திலே விதைத்து விட்டோம் என்றால், பக்தி இருக்கின்ற குழந்தை நல்லவற்றையே நினைக்கும், நல்லவற்றையே பேசும், நல்லவற்றையே செய்யும். ஆகவே பக்தி என்பது ஒரு மனிதனை புடம்போட்டு தங்கமாக்குகின்ற அற்புதமான ஒரு நெறி. பக்தி நெறியிலே வாழ்பவர்கள் மனம் பிறழ்ந்து தவறு செய்ய மாட்டார்கள். ஆகவே பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமான் வழிபாடு என்பது முழுமுதற் கடவுள். அவர்தான் தெய்வங்களுக்கெல்லாம் முதல்வர் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை நான் சொல்கின்ற இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி வழிபட்டாலே போதும், நமக்கு நல்லது நடக்கும். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதலிலே இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். தமிழ் ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இதனை பாட வேண்டும். விநாயக வழிபாடு என்பதை அனுதினமும் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு. இந்த இரண்டு ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போ நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைதொழுதக்கால். அடுத்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாமே நினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமாதலால் கணபதி என்றிட கருமம் இல்லையே. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. இந்த பாடல்களை எல்லாம் பாடி விநாயகப் பெருமானுக்கு தூப தீபங்கள் காட்டி ஓம் விநாயகாய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் விக்னராஜாய நமக என விநாயகப் பெருமானுடைய அந்த திருநாமங்களை எல்லாம் சொல்லி பூஜை செய்தால் அனுதினமும் இந்த பூஜை நமக்கு செய்வதற்கு 15 நிமிடங்கள் ஆகும். அவ்வளவுதான். 24 மணி நேரத்திலே ஒரு 15 நிமிட நேரம் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி விநாயகப் பெருமானை நாம் துதித்துவிட்டு நம்முடைய வேலைகளை தொடங்கினால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காரியங்கள் நிறைவேற்றும் கணபதியே. நம்முடைய நல்ல முயற்சிகளை எல்லாம் விநாயகப் பெருமான் செம்மையான முறையிலே நிறைவேற்றி தருவான். ஆகவே இது நாள் வரை செய்யவில்லை என்றாலும் இன்று சங்கடகர சதுர்த்தி, நல்ல நாள். இந்த நாளிலே துவங்குவோம். விநாயகப் பெருமானை அனுதினமும் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் வணங்கி வர வாழ்விலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறலாம். திருஞான சம்பந்தர் எப்படிப்பட்ட ஒரு சிவனடியார்! அவர் பிடியதன் உருவமை குளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர்
பயில் வலி வளமுறை இறையே என திருஞான சம்பந்தர் பெருமான் முதலிலே விநாயகப் பெருமானை பாடிவிட்டுத்தான் சிவபெருமானை பாடுகின்றார். அதே போல திருவிளையாடற் புராணம் பாடிய பரஞ்சோதி முனிவர் விநாயகர் வாழ்த்தாக அமைந்திருக்கின்ற பாடலை பாடித்தான் திருவிளையாடற் புராணத்தையே பாடுகின்றார். உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தறி நிறுவி உறுதியாக தள்ளறிய அன்பெனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகட்பாச கள்ள வினை பசுப்போத கவளமிட களித்துண்டு கருணை எனும் வெள்ளமதம் பொடி சித்தி வேளத்தை நினைத்து வல்வினைகள் தீர்ப்பான். நாமும் அந்த கணநாதன் விக்னேஸ்வரனை போற்றி வணங்கி நம்முடைய செயல்களை தொடங்கினால் நமக்கு விநாயகப் பெருமான் வெற்றிகளையே தருவான் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. விநாயகப் பெருமானை வணங்குவோம், வெற்றிகளை பெறுவோம். ஓம் விநாயகாய நமக. நன்றி, வணக்கம்.